இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இன்றைய 2 வாசகங்களும் ஒரே முக்கியமான உண்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இறைவனுடைய குரலை ஏற்கிறோமா அல்லது அதை மறுக்கிறோமா என்பதே மனித வாழ்க்கையின் தேர்வு. எரேமியா நூலில் இறைவன் மக்களிடம், என் குரலை கேளுங்கள், நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்று அழைக்கிறார். ஆனால் மக்கள் தங்கள் பிடிவாதமான மனதையும் சொந்த எண்ணங்களையும் பின்பற்றி இறைவனின் வார்த்தையை மறுத்தனர். இதனால் அவர்களின் வாழ்க்கை உண்மையிலிருந்து தூரமாகி போனது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தீய ஆவியால் கட்டுண்ட மனிதனை குணப்படுத்துகின்றார். ஆனாலும் சிலர் அந்த நன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை தீய சக்தியுடன் இணைத்து குற்றம் சாட்டுகின்றார்கள். இதற்கு இயேசு தன்னிடமே பிளவுபட்ட ராஜ்யம் நிலைத்திருக்காது என்று சொல்லி உண்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த 2 வாசகங்களிலும் மனித மனதின் ஒரே நிலையை வெளிப்படுத்துகிறது. எரேமியாவின் காலத்தில் மக்கள் இறைவனின் குரலை கேட்க மறுத்தனர். இயேசுவின் காலத்தில் சிலர் இறைவன் செய்த அற்புதத்தை ஏற்க மறுத்தனர். அதாவது, உண்மை நம்முன் இருந்தாலும் அதை ஏற்க மனம் திறக்க வேண்டும். இயேசு கூறும் வார்த்தை மிகவும் தெளிவான வார்த்தை. என்னோடு இல்லாதவன் எனக்கு எதிரானவன். அதாவது, நம் விசுவாசத்தில் நடுநிலை இல்லை. நாம் இறைவனுடைய குரலை கேட்டு அவரது வழியில் நடக்க தீர்மானிக்க வேண்டும். மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குரலை கேட்கும் பணிவான மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் பிடிவாதமும் சுய விருப்பமும் உம்முடைய உண்மையை மறைக்காமல் இருக்க உதவுமாறு எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவே, நாங்கள் உம்மோடு இருக்க விரும்புகிறோம். நன்மையை தீமையாகவும் உண்மையை பொய்யாகவும் பார்க்கும் இருளிலிருந்து எங்களை மீட்டருளும். உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வில் நிறைவேற்றும் வரத்தை, துணிவை எங்களுக்கு தந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.